ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாய புத்தகம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆகிறதுக்காக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கனவுல பார்த்தீங்கன்னா எப்ப பாரு ஒரு பாம்பு வந்துகிட்டே இருக்கு. அதனால அவர் ஒரு ஜோசியரை போய் பார்க்கறாரு. அவரு நீ படம் எடுக்கணும்னா நான் சொல்ற ப்ரொடியூசரை போய் பாரு, இந்த அரண்மனையில போய் படம் எடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவரும் அந்த ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு அரண்மனையில வச்சு. அங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அதே அந்த ப்ரொடியூசரோட பையனுக்கு இவர் படம் எடுக்கிறது பிடிக்கல. அதனால அவராலையும் ஒரு சில ப்ராப்ளம் வருது. அதையும் தாண்டி ஒரு படம் எடுத்தாரா, அந்த அரண்மனைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. அது பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி படம். இதை கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஆனா இவங்க ரொம்பவே மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு செட்டுமே பார்த்தீங்கன்னா செட்டுன்னு அப்படியே தெரியுது. அது மட்டும் இல்லாம விஎஃப்எக்ஸும் அப்பட்டமா தெரியுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனா என்ன லோ பட்ஜெட்டுக்கு ஓரளவு ஓகேனே சொல்லலாம். அதை நம்ம பெருசா குறை சொல்லவும் முடியாது. ஆனா என்ன படம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. படத்துல வர ஃபேண்டசி போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவு நீட்டா கவர் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா லேக் அடிக்குது. படம் அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.